நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பும் கேரட் பீன்ஸ் பொரியலும் சாப்பாடும் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கண்ணாடி ஏன் நீங்கள் போடலை, கண்ணாடி தான் உங்களுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்ணாடி பட்டால் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். கண்ணாடி வந்து கிளார் அடிக்கும், இந்த வாசலோட வெளிச்சம் வந்து கண்ணாடியில் அடிக்கிறதுனால தான் நான் வீடியோவில் அதிகமாக கண்ணாடி போடுறதில்ல. அதனால தான், வேறு ஒரு காரணமும் இல்லை. சரி, வீடியோ முடிச்சதுக்கப்புறமா நான் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கலட்டி வச்சுறேன். இப்போ கண்ணாடி இல்லாமல் இருந்தால் அந்த கிளார் அடிக்க உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்காது இல்லையா, அதனால தான் கண்ணாடி போடுறதில்ல, வேறு காரணம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம முதல்ல காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் குழம்பு பண்ண போகிறோம். அப்புறம் வெண்டைக்காய் வந்து 150 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். கேரட்டும் பீன்ஸும் சேர்த்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் வந்து நம்ம குழம்பு பொரியலும் பண்ணுறதுனால நான் குழம்புக்கு வெண்டைக்காய் அதிகமாக சேர்த்துக்கல, அதனால தான் கம்மியாக வெண்டைக்காயும் பீன்ஸ் கேரட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம் பூண்டு பல் எல்லாம் எடுத்திருக்கேன். எப்பையும் போல் அரிசியும் ஊற வச்சாச்சு. இப்போ காயெல்லாம் ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டு அப்புறமா வெங்காயம்லாம் வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸ் எல்லாம் வெட்டிக்கலாம். நல்லா குட்டியாகவே வெட்டிக்கோங்க. பொரியலுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக காயாக வெட்டினா தான் நல்லாயிருக்கும், அதனால் சின்னதாகவே வெட்டிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் வீடியோவில், ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்லையே காயை கழுவிட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் கழுவக்கூடாது. அப்புறம் அதே போல் வெண்டைக்காயும் நல்லா கழுவி தண்ணியெல்லாம் பாருங்கள், ஒரு துளி தண்ணி இல்லை, அந்த மாதிரி தான் வெண்டைக்காயை வச்சுக்கணும். வெண்டைக்காயை தண்ணியோட கட் பண்ணி போட்டு வதக்குனிங்கன்னா கொலன்னு ஆயிரும். அதனால வெண்டைக்காயை மட்டும் எப்பயுமே தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு போடுறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். குழம்புக்கு காய் பொரியல், குழம்புக்கு வெண்டைக்காய் கட் பண்ணியாச்சு, கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் ஒரு பூண்டு பல் வந்து ஒரு 10 இருக்கும், சின்னதாக ஒரு 10 பூண்டு பல், இது வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இந்த வெங்காயம் வந்து குழம்புக்கு போடுறதுக்காக வதக்கி அரைக்க போகிறோம், அதனால் ஒரு 15 சின்ன வெங்காயமும் 2 தக்காளி இதெல்லாம் வதக்கி அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசால் வறுத்துட்டு எப்படி குழம்பு பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசால் வறுத்துக்கலாம். வெண்டைக்காயை அப்புறமா கூட வறுத்துக்கலாம். முதல்ல மசால் வறுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காயை வதக்கிக்கலாம். இப்போ மசால் வறுத்துடலாம். மசால் வறுக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன் மல்லி 2, இதில் 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன். வரமிளகாய் 4, ஜீரகம் 1/4 ஸ்பூன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதை வறுத்துக்கலாம். மல்லி ஜீரகம் வந்து நல்லா மணம் வரும், வறுத்து அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, அதையும் வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதையும் மாற்றிடலாம். வெங்காயம் தக்காளியும் வதக்கியாச்சு, மாற்றி வச்சுட்டு இப்போ இதில் வெண்டைக்காய் போட்டு வதக்கிக்கலாம். வெண்டைக்காயை நல்லா வதக்கிட்டோம். பாருங்கள், அந்த மாதிரி வலுவலுப்பே இல்லை பாருங்கள், இந்த மாதிரி தான் வதக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெந்தயம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, வெங்காயம், 10 பல் பூண்டு, இதையும் வதக்கிடலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்த மசாலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதில் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இதையும் வெங்காயத்து கூட இந்த மாதிரி வெண்டைக்காயை போட்டு வதக்கிட்டு அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்தோலையா அந்த மசாலா அரைச்சாச்சு, அதை இதில் சேர்த்துடலாம். போட்டுட்டு வதக்கிக்கலாம். அதையும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலா போட்டு இது போல் வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன்.
வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு பிடிக்குமோ அது அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதை விட புளிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் அதிக புளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு. குழம்பு வந்து உங்களுக்கு தண்ணியாக இருக்கணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை கெட்டியாக இருக்கணும்னா இந்த அளவுக்கு தண்ணி போதும். நான் இந்த அளவுக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன் குழம்புக்கு. அவ்வளோதான். இப்போ மூடி போட்டுக்கலாம். குழம்பை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்பு வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம சாப்பாடையும் வச்சு விட்டோம்னா சாப்பாட்லேயே விசில் வந்துடும். சாப்பாடுக்கு தண்ணி ஊற்றிடலாம். சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். சாப்பாடு வச்சாச்சு. 3 விசில் வரட்டும். எப்பவும் சொல்கிறது தான், 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே போல் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி நம்ம சாப்பாட்டு அரிசிக்கு ஊற்றணும். நார்மலாக நீங்கள் எந்த அரிசியில் சாப்பாடு பண்ணாலும் சரி, ரேஷன் அரிசியில் சாப்பாடு பண்ணால் கூட இதே அளவு தான் உங்களுக்கு. குக்கரில் பண்ணுறப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு என்னாச்சுன்னு பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு கெட்டி சேர்ந்து வந்திருக்கு குழம்பு, பரவாயில்ல. நம்ம பக்கத்து அடுப்புக்கு வேணால் மாற்றி வச்சுட்டு இதில் பொரியல் பண்ணிட்டோம்னா நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அதனால் இந்த அடுப்புக்கு மாற்றி வச்சுக்கலாம். குழம்ப மாற்றி வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வதக்கிக்கலாம். அதே போல் பச்சை மிளகாயை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் பொரியல் சாப்பிட்றப்போ கடிச்சிட மாட்டோம். இந்த மாதிரி சின்னதாக பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிங்கன்னா அது பீன்ஸ் எது பச்சை மிளகாய் எதுன்னு நமக்கு தெரியாது. அதனால பெரிய மிளகாயாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதிக நேரம் வெங்காயம் வதங்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வதங்கிட்டால் போதும். பொரியலுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி. பொரியலுக்கு தண்ணியே ஊற்றி வேக வைக்க தேவையில்லை. இருந்தாலும் நம்ம கையில் ஒரு 2 கை தண்ணி அளவு தெளித்து விட்டோம்னா நல்லா வேகும். அதனால தான் அந்த சூட்டில் பாருங்கள், தண்ணி ஊற்றுனதே தெரியல பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் தண்ணி தெளிச்சுக்கணும். அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றி வேக வைக்க வேணாம். அதே போல் ரொம்ப பொரியல் வந்து ரொம்ப குலைவாகவும் வேகக்கூடாது. இப்போ மூடி வச்சிடலாம். இது போல் அப்பப்போ எடுத்து கிளறி விடணும். மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டால் தான் எல்லா காயும் ஒரே போல் வேகும். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மசால் வாடை போயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க, போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் போட்டு கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு விசில் வர்றதுக்குள்ளே குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சிம்பிளான வேலை பாருங்கள். அதே போல் நீங்கள் பொரியல் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்காதீங்க. அப்போ அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருக்காது. எதுக்காகனா, இப்போ நம்ம தேங்காய் போடுறப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டோம்னா அந்த சூட்டில் அந்த தேங்காயை வதக்குறப்போ அந்த டேஸ்ட்டு வந்து அந்த தேங்காய் வந்து முழுசாக வேகாது, சும்மா லைட்டாக அந்த சூடாக இருக்கும், அவ்வளோதான். இதே நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கிளறிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேங்காய் வந்து நம்ம பொரியலோட சேர்ந்து வெந்துடும். வெந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது. அதனால நீங்கள் எப்போயாவது பொரியல் பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொரியல், எந்த பொரியலாக இருந்தாலுமே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள் பொரியல். இனிமேல் சாப்பாடில் விசிலும் வரப்போகுது, நம்ம வேலையும் முடிய போகுது. ஒரு விசில் வந்து இனி 2 விசில் வந்துமே ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடு ஸ்டீம் இறங்கிருச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய் குழம்பு பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் புளிக்குழம்பும் கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்குது. ஏன்னா நம்ம வறுத்து அரைச்சி குழம்பு பண்ணியிருக்கோம் இல்லையா, அவ்வளோ மனமாக இருக்குது. நீங்களும் இது போல் லஞ்ச் மெனு செஞ்சு பாருங்கள். டெய்லி இது போல் லஞ்ச் மெனு வேணும்னா நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் உடனே லஞ்ச் மெனு பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ லஞ்ச் முடிஞ்சு சாப்பிட போகலாம்.